செகண்ட் டே பொம்மை டாஸ்க் வந்து பயங்கர இதுவாக ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிப்பிடி போட்டு கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட பொம்மையை எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை, யாருமே அது எடுக்கலை. ஸோ எல்லா ஸ்லாட்ஸும் ஃபில் ஆகி தர்ஷிகா வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட பொம்மை அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதாவது ரஞ்சித் வந்து பவித்ராவோட பொம்மை எடுத்திருக்காங்க, பவித்ரா வந்து அன்ஷிதாவோட பொம்மை எடுத்திருக்காங்க. அன்ஷிதா வந்து ரஞ்சித்தோட பொம்மை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க, என்ன ஸ்லாட்டுன்னே பார்க்காம. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வச்சதில் பவித்ரா வந்து வைக்கும்போது பவித்ராவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ வந்து அன்ஷிதா வந்து அவுட் ஆகிட்டாங்க. அப்போ ரஞ்சித் வந்து தன்னோட டாலையே கொண்டு வச்சுட்டாரோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திரும்ப தேர்ட் அம்பையர் மாதிரி அவங்க போயிட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இல்லை ரஞ்சித் சார் வந்து பவித்ராவோட பொம்மை தான் வச்சுருக்காங்க, ஸோ அன்ஷிதா அவுட் ஆகிட்டாங்க. இதில் நிறைய பேர் என்னென்னா அன்ஷிதா போய் சொல்லிட்டாங்க, அன்ஷிதா அவங்க தான் பவித்ரா பொம்மையை வச்சேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அன்ஷிதா அடிச்செல்லாம் சொல்லலை, ஃபஸ்ட்டு நான் பவித்ரா பொம்மையை கொண்டு வச்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டாவது ஒருவேளை இல்லை நான் இந்த ஸ்லாட்டில் தான் வச்சேன், அப்போ நான் ரஞ்சித் சார் பொம்மையை தான் வச்சுருக்கேன் போல இருக்கு, நான் மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து நான் பவித்ரா பொம்மையை தான் வச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது யோசிச்சுட்டு இல்லை நான் அந்த ஸ்லாட்டில் வைக்கல, நான் வச்சது இந்த ஸ்லாட் தான், அப்போ நான் தான் இதை கொண்டு வச்சுருக்கேன் போல இருக்கு, சாச்சு பொம்மையை கொண்டு வச்சுருக்கேன் போல இருக்குன்னு அவங்க வந்து குழம்பி போய் சொல்கிறாங்க. அவங்க போய் சொல்லலை. இப்போ அல்டிமேட்டாக அன்ஷிதா அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வெளியில் வந்து பவித்ரா கிட்ட எதுவும் கோவமும் படலை, உன் பேரில் தப்பு இல்லை, நான் தான் தப்பாகி குழம்பி ஏதோ வச்சுட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே அவங்க போய்க்காரி இவ்வளோ நாள் நடித்தாங்க அது இதுன்னு சொல்லி அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், எதுக்குன்னே நமக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த இதுக்கு இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கையில் முத்துக்குமரன் பொம்மை கிடச்சோடனே அன்ஷிதா அந்த முத்துக்குமரனோட பொம்மை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சாச்சனா வந்து புடுங்கி வாங்கினாங்க. அப்புறம் பவித்ராவை வந்து சாச்சனா வந்து கடிக்க போயிருக்காங்க. அது பவித்ரா வந்து சொல்கிறாங்க சாச்சனா எனக்கு கடிக்க வரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் என்னென்னா அந்த ஃபோர்த் ரவுண்டு முடியும் போது என்ன ஆகுதுன்னா சாச்சனா வந்து என் தொடையில் யாரோ கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு கூப்பிட்டு அது உண்மையான்னு முதல்ல பாருங்கள், அது உண்மையாக இருந்தால் நம்ம உடனே நிறுத்திட்டு அது யார் அது கிள்ளினது இப்படிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. கடைசி இந்த பொண்ணு என்ன பாதி நேரம் போய் தான் சொல்லும், அப்புறம் தெரியாமல் பட்டுச்சுன்னு ஏதோ சொல்லி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டில் என்னென்னா முத்துக்குமரனோட டாலில் மஞ்சரி எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ரவுண்டில் மஞ்சரி எடுத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா மஞ்சரி உள்ளே ஓடி வரும்போது மஞ்சரி கீழே தள்ளி விழுந்து மேலே ரஞ்சித் சார் விழுந்துட்டாங்க. விழுந்ததில் மஞ்சரியால் எந்திரிக்க முடியல, மஞ்சரியால் முத்துவோட டாலை வைக்க முடியல. ஸோ இப்போ லாஸ்ட் ரவுண்டில் முத்து அவுட் ஆகிட்டார். அப்போது மஞ்சரி வந்துட்டு டே சாரிடா தலையில் நல்லா அடிபட்டுருச்சு, மஞ்சரிக்கு பாவம் வீங்கிடுச்சு. உடனே முத்து வந்துட்டு அதில் உள்ளே போட்டிருக்க டேபிள் எடுத்து வெளியே போடுங்கிறாங்க. அப்போது தீபக் அண்ணா சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போதுட்டு பிக் பாஸ் வந்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் அந்த இடத்த விட்டு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ முத்துக்குமரனும் சாரி சொல்கிறாங்க, உள்ளே கொண்டு வச்சிடுறாங்க. இப்போ வெளியில் வராங்க, வந்து திரும்பவும் சாச்சனா அதாவது முத்துக்குமரன் எந்த ஸ்பேஸில் எந்த ஓரத்தில் எந்த முக்கில் உட்காந்தாலும் பின்னாடியே போயிட்டு சாச்சனா உட்காடுறாங்க. அதாவது ஒரு பர்சனுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ டைம் கொடுக்கணும், இப்படியே போயிட்டு அப்பி அவங்க பக்கத்துலேயே போய் நச்சுன்னு உட்கார மாதிரி உட்காரக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் முத்துவோட கேம் தான் அஃபெக்ட் ஆகுது. எந்த இடத்துலையுமே முத்துக்கு ஒரு ப்ரைவசி இல்லை, எங்கே போய் உட்காந்தாலும் அந்த உடனே சொல்லுவாங்க முத்துக்குமரனுக்கே ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு. கரெக்டாக நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படியே போச்சுன்னா அப்புறம் வந்து எல்லாருமே குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிடுவாங்க, அது அவங்களோட கேமை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சாச்சனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இவ்வளோ பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு பிரேக்குக்கு அப்புறம் தான் அடுத்த கேம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு அப்டேட்ஸாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.